Hey guys, welcome back to my channel. Editing tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிக்சர் மோஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பிக்சர் மோஷன் மீன்ஸ் உங்களோட இமேஜ் வந்து மூவிங்ல காமிக்கும். அந்த எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் மொபைலை எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ல ஆல் என்ற ஒரு ஆப்ஷனுக்கு அதை செலக்ட் பண்ணா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணனும்ன்ற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டியூட்டோரியல். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இமேஜில் தான் நம்ம அந்த மூவிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு வீடியோக்கே நம்மளால் பண்ண முடியாது, இமேஜில் மட்டும்தான் இது சூட்டபுளாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து மூவிங் ஆனமோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஆரோ மார்க்கை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஜூம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அந்த மாஸ்க்குன்றது ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து மூவிங் ஆகக்கூடாதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சன்னு மட்டும் மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அங்கே மட்டும் மாஸ்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எடிட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜ் வந்து லைட்டாக மூவிங்கில் இருக்க மாதிரி இருந்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ நம்ம வாட்டர் இமேஜ் எடுத்துருக்கோம், இப்போ நம்ம அதை மூவிங் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். அதை மாதிரி பிக்சர்ஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்டுன்னு காமிக்கும். நீங்கள் உங்களோட மூவிங் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக இருக்கணுமோ அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக எல்லா இடத்துலையுமே மூவ் ஆகிருக்கா, இல்லை சில இடத்துல மாஸ்க் போடணுமா மாஸ்க் போட்டுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்பீட்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்ததுன்னா மட்டும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த மூவிங் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆரோ மார்க் மாதிரி காமிக்கும். நீங்கள் டேரெக்ஷன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மூவ் ஆகும். அண்ட் தென் மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஆப்புக்கு போனீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக ரெண்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.